வணக்கம். தினக்குயில் செய்திகள். பாஜகவும் தேர்தல் ஆணையமும் கூட்டு களவாணிகள். ராமநாதபுரத்தில் நடந்த வாக்கு அதிகாரம் விளக்க காங்கிரஸ் பொதுக்கூட்டத்தில் முன்னாள் நிதி அமைச்சர் ப. சிதம்பரம் குற்றச்சாட்டு. வாக்கு திருட்டை தடுக்க அகில இந்திய மீனவர் காங்கிரஸ் சார்பில் ராமநாதபுரம் அரண்மனை பகுதியில் வாக்கு அதிகாரம் விளக்க காங்கிரஸ் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் நிதி அமைச்சரும் காங்கிரசின் மூத்த தலைவர்களில் ஒருவருமான ப. சிதம்பரம் மற்றும் காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பொதுக்கூட்டத்தில் பேசிய ப. சிதம்பரம், வாக்கு திருட்டு எப்படி நடக்கிறது என்பதை எடுத்து கூற வேண்டிய இடத்தில் தமிழகத்தில் திமுக, அதிமுக உள்ளது. இரண்டு கட்சியும் தமிழகத்தில் உறுதியாக உள்ளதால் தமிழகத்தில் மொத்தமாக உள்ள 75,000 வாக்குச்சாவடிகளில் கள்ள வாக்கு பதிவு செய்ய முடியாது. தமிழக மக்கள் விழிப்புடன் இருப்பதால் வட மாநிலங்களைப் போல் தமிழ்நாட்டில் ஒருபோதும் வாக்கு திருட்டு நடக்காது. வாக்கு திருட்டு நடைபெற்றிருப்பதாக ஆதாரத்துடன் தேர்தல் ஆணையத்திடம் ராகுல் காந்தி விளக்கம் கேட்டதற்கு பதில் அளிக்காமல் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் அல்லது பொதுமக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என தேர்தல் ஆணையம் ஆணவத்துடன் கூறுகிறது. தேர்தல் ஆணையம், பாஜக இரண்டும் கூட்டு களவாணிகள். தமிழகத்தில் வெற்றி கூட்டணியான காங்கிரஸ் கூட்டணி என்பதால் வாக்கு திருட்டு தமிழ்நாட்டில் நடக்காது. இருந்தாலும் காங்கிரசார் வாக்கு திருட்டு நடக்காமல் இருக்க விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றார். இவர் இறந்து விட்டார். இரண்டாவது, இருப்பவர்கள் பெயர்களை இவர் குடிபெயர்ந்து விட்டார் என்று நீக்கும். மூன்றாவது, இருப்பவர்களை நான் வீதி வீதியாக சென்று விசாரித்தேன். அவர்கள் ஆப்சென்ட் இல்லை, வீட்டில் இல்லை, இறந்து விட்டார்கள் என்று சொல்ல முடியவில்லை, குடிபெயர்ந்து விட்டார்கள் என்று சொல்ல முடியவில்லை. அவங்க ஆப்சென்ட். நான் கதவை தட்ட போது அந்த வீட்டில் இந்த மாதிரி பேர்ல இல்லை அப்படின்னு சொல்றேன். நான் கேட்கிறேன், என்று பீகாரில் தேர்தல் கமிஷன் வீதி வீதியாக சென்று வீடு வீடாக சென்று கதவை தட்டி நீங்க இருக்கீங்களா இல்லையான்னு கேட்டுச்சு? அந்த மாதிரி செய்தியே கிடையாது. அந்த மாதிரி செய்திருந்தா செய்தி பெருசா வந்திருக்கும்ல. பீகார்ல ஆயிரக்கணக்கான தேர்தல் முகவர்கள் வீதி வீதியாக செல்கிறார்கள், வீடு வீடாக செல்கிறார்கள், கதவை தட்டுகிறார்கள். நீங்க ராஜமுந்திரா, நீங்கள் அருண் பாண்டியனா, முன்னதாக கூட்டத்தில் பேசிய காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, காங்கிரஸ் ஆட்சியில் மீனவர்கள் தலை நிமிர்ந்து வாழ்ந்தனர். பாஜக நடத்திய தாமரை மாநாடு தோல்வியில் முடிந்துள்ளது. மோடி அரசு மக்களை வஞ்சித்து வருகிறது. பாஜக மாடல் ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி. மணிப்பூரில் இனப்பகையை உண்டாக்கி பாஜக ஆட்சி செய்தது. அதிமுக பிரச்சனையை தீர்க்க வேண்டியவர் பழனிசாமி. ஆனால் அமித்ஷா அதிமுக பிரச்சனையை தீர்க்கிறார். அதிமுகவை பல கூறுகளாக பிரித்தது தான் பாஜகவின் மாடல் என்றார். அந்த அடிப்படையில் தான் அவர் கலந்து கொண்டு பேசுகின்ற கூட்டத்தில் நான் பேசுவதில் நான் பெருமை அடைகிறேன். இங்கெல்லாம் மீனவர்கள் அதிகமாக வாழ்கின்ற பகுதி. மீனவர்களுக்கு எவ்வளவு பெரிய சங்கடங்களும் துயரங்களும் இருக்கின்றன என்பதை நாம் எல்லாம் அறிவோம். ஆனால் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு எவ்வளவு பெரிய துன்பங்களிலும் துயரங்களிலும் மீனவர்கள். தினக்குயில் செய்திகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம்.